அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை மீண்டும் எப்போ வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். 60 நாள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் இழுத்தடிக்கும் அமெரிக்க அதிபர். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் சுட்டரிக்கும் கடும் வெயில். ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ள புதிய சட்டம். அடுத்து குவைத் டிரைவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். 150 கிலோமீட்டருக்கு மேல் வாகனம் ஓட்டினால் நாடு கடத்தல் உறுதி. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் வெப்பமானது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதுங்க. நேற்று 50 டிகிரி செல்சியஸ் வரை குவைத்தில் வெப்பம் பதிவாகி உள்ளது. இனி வரும் நாட்களில் இந்த வெப்பம் அதிகரிக்கும் என்பதால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலில் வெளியே வராதிங்க. ஏற்கனவே இந்த டைமில் நேரடியான சூரிய ஒளியின் கீழ் தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடாதுன்னு குவைத்துடைய த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை முடிந்து விட்டதால் குவைத் ஏர்போர்ட் டெர்மினல் 1 திறப்பாங்களா, இனி பிரச்சனை இருக்காதான்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் வந்து டவுட் கேட்டிருந்தாரு. அதாவது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான சண்டை பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலைங்க. எப்போ வேண்டுமானாலும் ஆரம்பிக்கப்படலாம். 60 நாள் சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தில் இன்னும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திடவில்லை. இது ஒரு ஈகோ பிரச்சனையாக மாறிவிட்டது. வளைகுடா நாடுகளில் ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வர அமெரிக்கா நினைக்குது. ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா அதற்கு சம்மதிக்கவில்லை. நீ உன் நாட்டுடைய பிரச்சனையை மட்டும் பாரு, அரபு நாடுகளின் பிரச்சனையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம்னு ஈரான் சொல்லுது. ஈரான் மட்டும் தாங்க அமெரிக்காவுக்கு எதிராக உள்ளது. அமெரிக்கா ஈரான் சண்டையில் பொதுமக்கள் தாங்க அதிகம் பாதிக்கப்படுறாங்க. குவைத்துடைய டெர்மினல் 1 ஏர்போர்ட் ஜூன் 1ஆம் தேதி முதல் திறக்கப்படும் குவைத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஏற்கனவே அறிவித்ததால் ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் எல்லாம் இப்போ வந்து ஸ்பீடாக நடந்துட்டு இருக்கு. நடுவில் இந்த அமெரிக்காரன் பூந்து எதுவும் குட்டிய குழப்பமாக இருக்கணும். ஏன்னா அமெரிக்கா ஈரான் ஐசினா ஈரான்காரன் அடிக்கிற முதல் அடி குவைத்தை மட்டும்தாங்க. குவைத்தில் இருந்தால் தாக்குதல் ஆரம்பிக்கப்படும். இந்த சண்டையால் குவைத்துக்கு மட்டும் பாதிப்பு இல்லைங்க, மற்ற அரபு நாடுகளுக்கும் பாதிப்பு, இந்தியா இலங்கைக்கும் பாதிப்பு. இந்தியாவில் கடந்த 10 நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெட்ரோலின் விலை $7.50 வரை உயர்ந்துள்ளது. இன்னும் எவ்வளோ அதிகமாகும்னு தெரியலைங்க. பெட்ரோல் டீசல் விலை அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகமாகும். அமெரிக்கா ஈரான் சண்டை முழுவதுமாக முடிவுக்கு வந்தால் மட்டுமே பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அடுத்த தகவல், குவைத்தில் வாகனம் ஓட்டும் வெளிநாட்டவர்களை த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே குவைத்தில் வாகன விதிமீறல் செய்தால் கடுமையான நடவடிக்கைகள் மற்றும் அபராதத்தை குவைத்துடைய பொது போக்குவரத்தை விதித்து வருகிறது. இப்போ அறப்பத்திரிகை வெளியான ஆதாரத்தின்படி 150 கிலோமீட்டருக்கு மேல் வாகனத்தை ஓடினால் குவைத்தியாக இருந்தால் அபராதம் மற்றும் வாகனம் பறிமுதல் செய்யப்படும். இதுவே வெளிநாட்டவர்களாக இருந்தால் அபராதம், வாகனம் பறிமுதல் மற்றும் குவைத் நாட்டிலிருந்து நாடு கடத்தல். 170 கிலோமீட்டருக்கு மேல் வாகனத்தை ஓட்டினால் குவைத்தியாக இருந்தால் அபராதம், தடுப்பு காவல் சட்ட நடைமுறைகள் மற்றும் வாகனம் பறிமுதல் செய்யப்படும். இதுவே வெளிநாட்டவர்களாக இருந்தால் அபராதம், வாகனம் பறிமுதல் மற்றும் நாடு கடத்தல். 200 கிலோமீட்டருக்கு மேல் வாகனம் ஓட்டினால் குவைத்தியாக இருந்தால் அபராதம், வாகனம் பறிமுதல் மற்றும் சிறை தண்டனைக்கு பரிந்துரை. இதுவே வெளிநாட்டவராக இருந்தால் அபராதம், வாகனம் பறிமுதல் மற்றும் நாடு கடத்தல். ஆக மொத்தம் புதிய போக்குவரத்து சட்டம் சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டருக்கு மேல் வெளிநாட்டவர்கள் வாகனம் ஓட்டினால் அபராதம் மற்றும் நாடு கடத்தல் கன்ஃபார்ம். அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அவுட்ரு ஏரியாவில் கார் ஓட்டும் போது 150 கிலோமீட்டருக்கு மேலே காரை ஓட்டாதீங்க. எங்கெங்க கேமரா வச்சு பிடிப்பாங்கன்னு நமக்கே தெரியாது. வேகம் மட்டும் கிடையாதுங்க. குவைத்தில் சீட் பெல்ட் போடாமல் காரை ஓட்டினால் 30 குவைத் தினார் அபராதம். அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 10,000 ரூபாய் வரை. அதுபோல் கார் ஓட்டும் போது ஃபோன் பேசினாலோ மெசேஜ் டைப் பண்ணாலோ ஃபோனை கையில் எடுத்தாலே 75 குவைத் தினார் அபராதம். அதாவது நம்ம ஊர் காசுக்கு சுமார் 23,000 ரூபாய். அதாவது நம்ம வாங்குற சம்பளத்தை கிட்டத்தட்ட பாதி. 2 தடவை ஃபைன் கட்டினா போதும், நம்ம 1 மாத சம்பளம் காலி. இதுதாங்க குவைத்துடைய டிராஃபிக் ரூல்ஸ். நம்ம ஊரில் ஓட்டுற மாதிரி இஷ்டத்துக்கு குவைத்தில் வந்து காரை ஓட்ட முடியாது. குவைத்துடைய ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டுமே குவைத்தில் வந்து டிரைவராக வேலை செய்ய முடியும். ஏன்னா குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்களை 3/4 பேர் பார்த்தீங்கன்னா டிரைவர்களாக தான் இருக்காங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் குவைத்துக்கான பிசிசி, மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 306 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1045 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 824 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 21 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.